காட்டுறேன் அப்பதான் படிவாங்க பேர் என்ன தேங்க்யூ. ஓகே உறவுகளே, எப்படி கண்ணங்களா சுகமாக இருக்கிறீங்களா? நான் சுகமாக இருக்கிறேன். இன்று ஒரு அருமையான நாள். இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் ஜோதிச்சேன் வளமைய மாதிரி எனக்கு சமையல் கலை நல்ல விருப்பம். கலைகள் என்றாலே நல்ல சாமான் கலைகள் அதில் சரியான விருப்பம். அப்போ நான் போடுற பதிவில் கனவேருக்கு சமையல் கலையில் நல்லா படித்து கொண்டு கணக்கு காமெண்ட்ஸ் போடுறீங்க பார்க்குறீங்க. அப்போ நான் ஜோதிச்சேன் இப்போ சமையல் கதையை போட்டுக்கொண்டு உங்களோட சில விஷயங்களை கதைச்சு கொண்டு போடலாம்னு சொல்லி, அப்போ அதைத்தான் இன்றைக்கும் அப்படி ஒரு பதிவு தான் இன்றைக்கு நான் செய்ய முற்படுற விஷயம் தேங்காயை ஒன்று வாங்கி உடைச்சி திருவி அதில் இருந்து பால் எடுத்து ஒரு டின்ஃபிஷ் கறி ஒன்று வைக்க போகிறோம். அது என்ன மாதிரி செய்யலாம்ன்றதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் சேர்க்க போகிற சாமான்கள் நல்ல கறிவேப்பிலை போட போகிறேன். உருளைக்கிழங்கு கொண்டு இது வாங்கி வாஷ் பண்ணணும். இதெல்லாம் மற்றது வெங்காயம், மற்றது அதுக்கு சோடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கபர்ட்டில் இருக்கிற சாமான்களில் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். அது கடைசியாக நல்லா சேரும். அது ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்லா சேர்றது எல்லாம் ரசிக்கிறதுலாம் இருக்குது. சாப்பாட்டுக்கு என்னத்தை போட்டாலும் நல்லா வரும். சரிதானே? இந்த ரெண்டும் செய்தாலே நல்லா தான் வரும். இதை போட்டால் என்ன நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டால் என்னென்னதை போடுறோமோ அதில் எல்லாம் நல்லா கொடுத்து கொண்டிருக்கும். சிம்பிளாக செய்தால் நல்லா இருக்கும். கணக்கை ஆடம்பரமாக போட்டு கணக்கை போட்டிங்கன்னா கணக்கை பிள்ளை பிடிச்சிடணும். அப்போ சிம்பிளாக இந்த தேங்காயை பற்றி கதை கேட்கல. தேங்காய் ஆஸ்திரேலியாவுக்கு தேங்காய் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணினோம். மற்றது வெளிநாடுகளிலும் இருந்து வருது. ரைட்? ஃபிஜி, மற்றது இந்தோனேஷியா, மலேசியா அப்படியான நாடுகளில் இருந்தும் வருது. அப்போ இந்த கடை ஒன்றில் நான் போய் இன்றைக்கு தேங்காய் வாங்கினேன். அவையல் தேங்காய் வாங்கிக்குள்ளே உண்மையாக இங்கே தேங்காய் கனகாலம் விற்காமல் இருக்கும். எல்லோரும் இப்படி செய்கிறே இல்லை தானே? அப்போ கனகாலம் விற்காமல் இருக்கும். அதில் பழுதாக போயிடும் தேங்காய். அப்போ அவைகள்ட்டு ஒரு கடை இருக்குது. அவங்க உடைச்சி காட்டி தருவாங்க. இந்தாங்க பர்ஃபெக்டாக இருக்குது, கொண்டு போங்க சமாளிங்கன்னு சொல்லி உடைச்சி தருவோம். நம்ம சில கடைகளில் வாங்கினா கொண்டு உடைச்சா உள்ளுக்கு முழுக்க அழுகி போயிருக்கும். அந்த வகையில் இந்த தேங்காய் ஆனால் ப்ரைஸ் நான் வாங்கின கடை, நான் கடையின் பேரை சொல்கிறேன். சிட்னியில் உள்ளாக்கள் வாங்குறதுக்கு வேணுமென்றால் இட்ஸ் நத்திங் பேட். குட் கடைகளை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுலையோ அல்லது சொல்கிறதுல ஒரு வித பிரச்சனையும் இல்லை. அந்த கடை ராஜா ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. வென்பர்த்வில்லே இருக்குது, பெண்டல் ஹில்லே இருக்குது ராஜா ஸ்டோர்ஸ். அவங்கள்ட்ட வாங்குங்கோ, நல்லபடியாக உடைச்சி போட்டு தருவீங்க. ஆனால் ப்ரைஸ் சேம் ப்ரைஸ் தான். நான் போய் மற்ற கடையில் சும்மா உங்களுக்கு கதைக்கிறதுக்காண்டி ப்ரைஸை செக் பண்ணி பார்த்தேன். நேரம் சொல்லிச்சுன்னா அங்கே கொஞ்சம் மற்ற கடையிலும் பார்க்க விலை கூட, ஆனால் பேர்த்திட்டு வாங்குறேன். நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், அதே ப்ரைஸ் தான். சரிதானே? அப்போ நாங்கள் இன்றைக்கி தேங்காயை திருவி போட்டு அதில் இருந்து பாலையும் எடுத்து புட்டு செய்யணும்னு யோசிக்கிறேன். புட்டு செய்கிறத பற்றியும் காட்டலாம்னு யோசிக்கிறேன். பாப்போம் என்ன மாதிரி என்ற இது போதும். மற்ற தேங்காய் திருவைக்குள்ளே உங்களுக்கு தெரியும், இந்த மிஷினில் நான் ஒரு மிஷின் உண்டு. இந்த மிஷின் நான் கனகாலத்துக்கு முதல் ஆஸ்திரேலியாவுக்கு விரைக்குள்ளே கொண்டு வந்தது. அது இன்னும் ஒர்க் பண்ணுது. நல்லா இருக்குது. கனகாலமாக இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்குது. ஓய்வெடுத்து போட்டு இப்போ திரும்ப இந்த மேசைக்கு வந்திருக்கிறார். சரிதானே? நான் இன்றைக்கு அதில் ஒரு செய்ய போகிறேன். தேங்காய் திருவைக்குள்ளே முழு ஃபோர்ஸையும் கொடுத்து திருவக்கூடாது. சரிதானே? அப்போ சின்ன சின்ன திருவிழால் திருவினா உங்களுக்கு நல்ல அழகான ஒரு இது ஒன்று வரும். என்ன சொல்கிறது, பூ அளவான பூவாக இருக்கும். இல்லாட்டி எங்கட ஆம்பளைகள்கிட்ட கொடுத்த உடனே ஆம்பளைகள் என்ன செய்யறது, உள்ள ஃபோர்ஸ் எல்லாத்தையும் போட்டு பெரிய ஒரு திருவிழையாக விஷயத்தை முடிச்சு போட்டு போக மாட்டேன். ஆனால் அதிலும் பார்க்க நீங்கள் மெல்ல மாத்திரிங்க. நீங்கள்டா திருவேக்கில் பாருங்க, இந்த கையை பாருங்க, இப்படி பிடிச்சு கொள்ளுங்க. இப்படி பிடிச்சு கொண்டு நல்லா இப்படி சுற்றி கையால் இப்படி சுற்றி பிடிக்கணும். இப்போ மெஷின்ஸ் வந்துட்டுது. சரி, ஆனால் நாங்கள் அதை ஒன்றும் வேண்டாம்.
நாங்கள் எப்பயும் எனக்கு விருப்பம் இப்படி திருவுறது, அதை நான் தேடுறேன், இன்னும் கிடைக்குதில்லை. நான் அடுத்த முறை இலங்கைக்கு போகக்குள்ள அதை வாங்கிட்டு வர இருக்கிறேன், வாங்கி வந்து போட்டுற இருக்கிறேன். சும்மா ஒரு மரக்குட்டியில் அடிச்சு விட்டால் சரி இருக்கும். யாராவது இப்போ ஆர்டர் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் திருவிலை வாங்கி வந்து தரணும் உங்களுக்கு, திருவிலகை திருவுறதுக்கு. அது இந்த ட்ரெடிஷ்னலாக செய்யக்குள்ள நாங்கள் குந்தி இருந்து இங்கே நான் வந்து அம்மாவுக்கு செய்ய கொடுக்கணும். நான் சின்னல அம்மாவுக்கு இந்த ஹெல்ப் செய்ய எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அம்மாவுக்கு இந்த திருவிலையில் இதை திருவுறதுக்கு உதவி செய்கிறேன். முடியவில்லை பள்ளிக்கிறதுக்கு போகும்போது அம்மா ஒவ்வொரு நாளும் நல்ல திருவு சம்பல் இடிப்பா. இடியப்பம் அம்மா நல்லா வைப்பா. அம்மா இடியப்பம் வைப்பா. இடியப்பத்துக்கு நல்ல ஒரு சம்பல் செய்வார். அப்போ அதில் தான் நான் இதில் பழையனண்டு, அதில் பழையனண்டு இல்லை. நான் உண்மையே இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நல்ல ஸ்கில் தான். இதை திருவைக்குள்ள எனக்கு ஞாபகம் இருதுன்னா, நான் ஒரு யூடியூப் கொண்டு பார்த்தேன், சீரியஸான கதை. யூடியூப் கொண்டு பார்த்தேன்னா சீரியஸான கதை, ரைட்? யூடியூப் கொண்டு பார்த்தேன்னா அந்த யூடியூப்பில் வந்து இந்த ஆண்களுக்கு பொதுவாக வயசு வந்த உடனே வயசுக்கு வந்த ஆம்பளைன்னு சொல்லி வயசுண்ட 50 வயசு 45 50 வயசு தான் பிறகு பொதுவாக ஆண்களுக்கு வர நோயியல் உண்டு. ப்ரோஸ்டேட் என்று சொல்கிற ஒரு சாமான், ப்ரோஸ்டேட், என்லார்ஜ் ப்ரோஸ்டேட்னு சொல்லுவேன். ப்ரோஸ்டேட்ன்ற ஒரு கிளாண்ட் உண்டு, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த கிளாண்ட் வந்து ஆண்களுக்கு இத்தன்றிருக்கு, அது விந்துகளை சுரக்கிறதுக்கு தான் ஒரு சாமான் உண்டு. எக்ஸ்டர்னலாக வெளியில் இருக்கும், எங்களோட தொகுதிக்கு வெளியில் உடம்புக்கு அந்த உடம்புக்குள்ளதான் அதில் செப்பரேட் ஆகிப்பார். அவர் வளர்ந்து என்ன செய்வார், எங்களோட யூரின் வார வழி இருக்குது தானே, அது மெல்ல வளர்ந்த உடனே இந்த வேர்கள் வளர்ந்து போய் யூரின் இந்த சுவ பைப்புக்கு பிளாக் பண்ணுற மாதிரி இவர் வளர்ந்து வந்து எங்களோட உரத்ரா என்று சொல்லி அந்த யூரின் வார பகுதியை பிளாக் பண்ணிவிடுவார். சுவ பைப்பை பிளாக் பண்ண மாதிரி அவர் பிளாக் பண்ணி அப்படியே பிடிச்சிருவார். அப்போ அந்த ப்ரோஸ்டேட் வந்து வளர்ந்துடும். என்லார்ஜ் ப்ரோஸ்டேட்னு சொல்லுவோம். என்லார்ஜ் ப்ரோஸ்டேட் இது பொதுவாகவே சொல்லினோம். 70-80% ஆண்களுக்கு வளர்ந்த ஆக்களுக்கு வயசு போன பிறகு கொஞ்சம் வயசில் வருமானு சொல்லி. அப்போ அதுக்கு நான் அந்த கதையை நான் அனுப்பியாண்டேன். அப்போ நான் அதை போய் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தேன், அது என்ன சாமான், எப்படி அதை இல்லாமல் செய்யலாம், என்ன செய்யலாம்ன்றாக்க அதுக்கு கணக்க சர்ஜரிஸ் எல்லாம் அதுக்கு கணக்க வழிகள் இருக்குது. அதை இல்லாமல் செய்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி இருக்குது, தனிப்பட்ட ட்ரீட்மெண்ட், குளிசையை போடலாம், அது போடலாம் அதெல்லாம் சரி கொண்டு பார்த்துட்டு கடைசியானா நல்லா வளர்ந்துண்டா என்ன சீக்கிரம் நடக்குமாண்டா, சில இடங்களில் இந்த யூரின் வந்து ரிட்டென்ஷன் ஆயிரும். ரிட்டென்ஷன்டா உங்களுக்கு பிளடர் இருக்குது தானே, பிளடருக்கு இருந்து வெளியில் வராதாண்டா. அது வளர்ந்த உடனே நீங்கள் தண்ணி அடிக்கிறாள்டா, அந்த தண்ணியாண்டா ஆல்கோஹால் எடுக்கிறாள் அல்லது அப்படியான ஆட்களுக்கு சில சாப்பாடுகள் எடுத்து அது என்ன நடக்கும், ஓவர் த டைம் வளர்ந்து போய் யூரினை விராம நிப்பாட்டிப்படும். அது பெரிய ஒரு சிக்கலாயிரும். அப்போ அதுக்காண்டி நீங்கள் அதை என்ன செய்யணும், யூரோலஜிஸ்ட் என்ற ஸ்பெஷலிஸ்ட்டை காட்டி அவர்கிட்ட அட்வைஸ் எடுத்து என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு நான் இந்த கதையை எடுத்ததுனா இந்த தேங்காய்ப்பூ மாதிரி தான் ஒரு இதாக போட்டிருந்தாங்க. தேங்காய்ப்பூ இப்படி திருவுறக்குள்ள நாங்கள் மெல்லமாக திருவுறோமே, மெல்லமாக திருவி அந்த தேங்காய் சிரட்டை தெரியும் மட்டும் அதை திருவி எடுக்காமல் அப்படி மெல்லமாக திருவி அது இது வந்து ஒரு சர்ஜன் வேலை. சர்ஜன் யூரோலஜிஸ்ட் இருக்கிறாரല്ലോ, யூரோலஜிஸ்ட் அவர் வந்து என்ன செய்வாருண்டா, அந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ் ப்ரோஸ்டேட் இருக்குது அது இப்படி சின்ன ஒரு திருவலை மாதிரி உண்ட எங்களோட என்னென்னு சொல்கிறது, எங்களோட யூரின் வார அந்த பாத்திரக்கு தானே அதுக்குள்ளால் அப்படி உள்ளுக்கு அனுப்பி, ரைட், அதுக்கு முன்னால் ஒரு கேமராவை பூட்டி போட்டு, ரைட், அதுக்கு முன்னால் ஒரு கேமரா அப்படி போட்டு அவர் என்ன செய்வார், இப்படி மெல்லமாக ஸ்க்ரேப் பண்ணுவார். மெல்லமாக ஸ்க்ரைப் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற வால்யூம்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா வளர்ந்த குரோத் இருக்குது தானே, அதுகளை சுரண்டி இப்படி வெளியில் எடுத்து அப்புறம் அதை அனுப்பு. நம்ம என்னத்துக்கு, கேன்சர் இருக்கா தம்பிக்கான்னு சொல்லி பார்க்குறது, அப்போது கேன்சர் இருக்கோ இல்லையோன்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி அனுப்பிவிடும், ரைட். அனுப்பி அதை செக் பண்ணி சொல்லுவினோம், கேன்சர் குரோத்தா, இது வந்து கேன்சர் குரோத்தா அல்லது நார்மல் குரோத்தால் வந்ததான்னு சொல்லி பார்ப்பிடும். அப்போ எனக்கு அந்த ஞாபகம் இப்போ வந்தோட நான் யூடியூப்பில் சும்மா நீங்கள்
சர்ச் பண்ணி பாருங்க. டேப்னு சொல்ல டியூஆர்பி ஃபார் ப்ரோஸ்டேட் பேஷண்ட் போட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல இப்படி தானே. அதை அந்த டேப்ன்ற சர்ஜரி வந்து இப்படி தான் செய்யணும். இப்படி தேங்காய்ப்பு திருவுற மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் ஒன்றை உள்ளுக்கு விட்டு, ஸ்க்ரேப்பர் தான் இது, ஒரு ஸ்க்ரேப்பர் ஒன்றை உங்களோட யூரின் பாதை அந்த பாதைக்குள்ளால் விட்டு, ரைட், தியேட்டர்லாம் இது நடக்கும். இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் கணக்க ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் விட்டு அதை என்ன செய்யணும், இப்படி சுற்றி இப்படி அவர் சர்ஜன் வந்து சுரண்டி எடுத்து அதை சும்மா நோமலாக விரிச்சு விட்டு, கிட்டத்தட்ட என்ன மாதிரியாண்டா நீங்கள் என்ன பேர் சுவ பிளாக்கேஜான என்ன செய்வோம், பிளம்பரை கூப்பிடுவோம். பிளம்பர் என்ன செய்வார், உள்ளுக்கு ஈலண்டு ஒரு சாமான் இருக்குது தானே, ஈலண்டு சொல்லி நான் சேர்னான். எந்த டாய்லெட் பிளாக்கேஜ் வந்தால் நான் தான் அதை சேர்னான். நான் தான் அந்த சர்ஜன் மாதிரி அந்த வேலையை செய்வேங்கண்டா உள்ளுக்கு விட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற மரம் வந்து என்ன செய்யும், இந்த ஷூவை பார்த்துருக்கு தானே, தண்ணி அந்த சுவர்ன்ற எல்லாருக்கும் பிள்ளாங்க, ரைட், டாய்லெட் தண்ணி போய் சிஸ்டத்துக்குள்ளே போய் சினி போட்ட சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிற சாமான். அதில் பக்கத்தில் மரங்கள் இருக்குது தானே, மரங்கள் போய் அந்த முந்தி பழைய கிளே பைப்புக்குள்ளால சைட்டுக்குள்ளால போய் உள்ளுக்கு குரோத்தாக வளர்ந்தோடனே என்னாக்கும், அதோட டயமீட்டர் இப்படி இருந்தாண்டா அது மெல்லமாக நெரோ பண்ணி கொண்டு இந்த அளவு கொண்டு வந்தால் இதுக்குள்ளால போகாது. அப்போ நாங்கள் அதை விட்டு சுற்றி எடுக்கணும். அதே ப்ரொசீஜர் தான் எங்களுடைய ப்ரோஸ்டேட் உள்ளாக்களுக்கும் செய்யணும், ரைட். அதை நீங்கள் இப்படி சின்ன தூவணும், திருவி எடுத்து அதை பிறகு செக் பண்ணி பார்த்து செய்யணும். அது வந்து செய்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவில் இட்ஸ் எ லாங் டைம் எடுக்கும். ஆஸ்திரேலியாவில் வந்து இட்ஸ் எ லாங் கியூ இருக்குது தானே, சர்ஜரி சோவண்டுக்கும் கியூ இருக்குது. அப்போ ஆக்களின் சிவியாரிட்டியை பொறுத்து இப்போ சில பேர் வந்து பெர்மனெண்ட்டாக கதிட்டர் ஒன்றை கொழுவி இருக்கணும், கீழே வந்து ஒரு கதிட்டரை கொழுவி இருக்கணும். அந்த கதிட்டர் மூலமாக அவைக்கு இந்த யூரினை வெளியில் எடுப்பினோம், ரைட். சில பேருக்கு வந்து டேப்லெட்டை போட்டு அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கொண்டு இருப்பினோம். ஆனால் அவைக்கு அடிக்கடி யூரின் போகணும், ஒரு நாளைக்கு 8-10 தரம் ஒளிம்பி போகணும். அதே மாதிரி இட விலையும் இவர் நல்ல வடியாக வருது, இங்கே நல்லா இருக்கேன்னு கதைச்சு செய்ய நல்லா இருக்கு. அப்போ அது என்ன செய்யணும், புட்டு தேங்காப்பு போட்ட புட்ட விச்ச புட்டு, எங்க தம்பி சுட்ட புட்டு, அம்மா அவிச்ச புட்டு, தேங்காய் பூவும் மாவும் சேர்த்து அவிச்சு வச்ச புட்டு. பாருங்க, இங்கே ஒரு அரை தேங்காய் பூ வடிவா காணும், ரைட். அதே நேரத்தில் இது நல்ல ஒரு சந்தோஷமாயும் இருக்கும். இப்படி நல்ல ஒரு மூளைக்கும் வேலை, கையுக்கு வேலை, ரைட். உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டைமை பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள இந்த அரசியலில் அதுகளுக்குள்ள போய் தேவையில்லாமல் மாட்டப்பட்டு ஆக்கள்கிட்ட வாக்குவாதப்பட்டு எதிர்கருத்து உள்ளாக்களோட பிரச்சனைகள் வரதும் பார்க்க இது நல்ல சாமான். உங்களுக்கு விருப்பமான ஒரு வேலையை செய்து கொடுக்குறது, ரைட். செய்து உங்களுக்கும் சந்தோஷமாக்கி செய்கிறது. இது ஒரு ஹாபி மாதிரி செய்வோம். எனக்கு கஷ்டப்படாமல் சிம்பிளாக செய்வோம். ஸோ பேக் டு தட், இதுக்கு ப்ரோஸ்டேட் வந்து அது செய்தால் அது கொஞ்ச காலத்துக்கு தாக்கு பிடிக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு வாரண்டி மாதிரி கொடுப்பினோம். வாரண்டி இருக்குது தானே, வாரண்டி மாதிரி சொல்லுவினோம். ஓகே, நீங்கள் அடுத்த 7 வருஷத்துக்கு இது வளர சரியாக இருக்கும். திரும்ப சந்திப்போம் தம்பி, உங்களை திரும்ப சுகமாக ஆள் இருந்தால் திரும்ப 7 வருஷத்தில் சந்திப்போம். சரிதானே? அப்படி தான் அதே மாதிரி தான் இந்த இதுவே செய்கிறதும், தேங்காய் திருவுறதும் மெல்லமாக திருவிஞ்சு நல்ல வடிவான ஒரு பூ வந்துடுச்சு. நல்ல அழகான தேங்காய் பூ நல்லா இருக்கேன்னு, ரைட். சிட்டியில் உள்ள ஜனங்கள் உங்களுக்கு தேங்காய் பூ போட்டு, நான் இதை என்ன செய்வேன், இதை நான் அடித்து கொஞ்சம் தேங்காய் பூ இதில் எடுத்து வைப்பேன் புட்டுக்கு போடுறதுக்கு. மிச்சத்தை என்ன செய்ய போகிறேன், பாலை அடித்து போட்டு பாலா புளிஞ்சு போட்டு அதே பிறகு என்னதுக்கு போடுவேன், இந்த கரைக்கு பாய்க்க போகிறோம். கரைக்கு இன்றைக்கு தேங்காய் பால் தான் பாய்க்க போகிறோம், புளிஞ்ச தேங்காய் பால் பாய்க்க போகிறோம், ரைட். இப்போ நான் சொன்னேன் தானே முதல், நீங்கள் இறுக்கி அமர்த்தி செய்யக்கூடாது. இறுக்கி அமர்த்தி செய்தீங்கண்டா சிரட்டையோட கலந்து வந்தோம், சிரட்டை பக்கன்னு கலந்தோம். அப்போ மெல்லமாக செய்யணும். இந்த கையை பாருங்க, எந்த கையை எப்படிங்க இப்படி வடிவாக செய்வோம். கை விரலை பாருங்க, விரலை எப்படியே
இப்படி அள்ளி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிச்சி போட்டு நல்ல வடிவாக செய்திக்கிட்ட இந்த தேங்காய் சொட்டு விழாமல் நல்ல வடிவாக அடி மட்டும் சின்ன சின்ன இதை இவன் அமர்த்தல் இறுக்கி அமர்த்தல் எந்த பலத்தை காட்டி அமர்த்தினா சிரட்டையோடு வந்துடும், சிரட்டை அடி மட்டும் போயிடும். ரைட். அப்போ நாங்கள் முழுமையாக அதை செய்து முடிக்கிறார். பதிவு கூடிக்கொண்டு போகுது. அந்த அந்த பெக்கு இந்த தேங்காய்ப்பு துருவுற மாதிரி தான் ஸ்க்ரேப் பண்ணி உங்களோட ப்ரோஸ்டேட்டு சின்ன சின்ன எடுக்கும். நான் ஏன் வந்தேன்டா தேங்காய்ப்பு திருவைக்குள்ளே எனக்கு நான் அந்த கூகுளில் இருக்க சர்ச் பண்ணக்குள்ளே அந்த இது வந்தது. இப்படி தேங்காய்ப்பூவையே அந்த சர்ஜன் வந்து ஒரு ஆள் போய் கேட்டார், என்னென்று டாக்டர் என்னென்று டாக்டர் இதை எடுக்கிற நீங்கள் டாக்டர் என்று. அவர் அப்படி தான் விளக்கம் சொன்னார். தம்பி இப்படி தான் இந்த சிரட்டை தெரியும் மட்டும், சிரட்டை தெரியுறேன்டா என்ன, இந்த வோல் அதாவது நேச்சுரல் யுருத்ரா பாத் தெரியும் மட்டும் நாங்கள் உள்ளுக்கு போய் இருக்கிற உங்களோட அடைஞ்ச எல்லாத்தையும் திருவி எடுப்போம். அப்படி வந்தால் அப்படித்தான் இது. அந்த சிரட்டை தெரியும் மட்டும் நாங்கள் எடுக்கலாம். யாரே சொல்லுவீங்கன்னா முந்தி சின்னில் அந்த சிரட்டையை கிட்ட போனோன்னு வர தேங்காய் பாலில் வந்து வெளியில் அப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஸ்கின் மாதிரி தானே வளர்ந்து கொண்டு வராரு. அப்போ அதில் வந்து சிரட்டையை கிட்ட இருக்கிறதுல வந்து நல்ல பால் இருக்குமான்னு சொல்லி சரிதானே. அப்போ அதுக்கிட்ட போக நீங்கள் நல்ல வடிவை அப்படி எனக்கு எவ்வளோ நல்ல எக்ஸசைஸ் பாருங்க. நல்ல வடிவை கதைச்சு உங்களோட கதைச்சபடியாக நான் எனக்கு பொழுது போனதுன்னு தெரியல. நல்ல வடிவை இதை செய்து போட்டேன். தேங்காய் பால் போட்டு மக்களே நீங்கள் இப்படி திரும்புங்க. உங்களுக்கு சரிதானே வேலைக்கு போட்டு வந்து உங்களோட துணைவியாருக்கு இப்படியான சின்ன சின்ன உதவியை செய்து விடுங்கோ. அவையிலும் சந்தோஷமாக இருக்கணும். அவைக்கும் வருத்தம், தேவையில்லாத வருத்தங்கள் வராது, சிந்தனைகள் வராது. ரைட். இப்படியான சின்ன சின்ன தொழிலை செய்து விடுங்கோ. ரைட். நல்லா இருக்கும். மற்றது உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குமாடே. நாங்களும் அதில் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகினோம். ரைட். எல்லாரும் செய்யலாம். அப்படியான வேலைகள் வந்து எல்லாரும் செய்யலாம். மேசைக்கு சாப்பாடு வாரதை சாப்பிட்றது கட்டுத்தனம் இல்லை. அது அதிலும் பார்க்க இப்படி சின்ன சின்ன வேலையை செய்யக்குள்ள கிடைக்கிற இன்பம் வந்து பேரின்பம். இன்னின்பம் பேரின்பம் பேரின்பம் பொம் 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 ஆனந்தம் ஆனந்தம் பேரின்பம். எட்டு நாள் வீரின்பம். சரிதானே. இது 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 செய்து முடிய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிரட்டை கிடைக்கும். அந்த சிரட்டை வந்து அந்த சிரட்டையிலையும் நல்ல விஷயங்கள் செய்யலாம். சிரட்டை என்ன செய்யலாம், சிரட்டையை நீங்கள் வடிவ ஒரு சாண்ட் பேப்பர் ஒன்று வாங்கி இந்த சிரட்டையை பின்பக்கத்தில் நல்லா வடிவெல்லாம் சுரண்டி அதை அந்த கிரைண்டருக்கு தானே, கிரைண்டரில் அந்த நோமலாக கிரைண்டரில் போட்டு செய்து போட்டு அதில் நீங்கள் நல்ல ஒரு கப் ஒன்று செய்யலாம். நான் செய்து காட்டுறேன். ஒரு கப் ஒன்று. ரைட். இந்த சிரட்டையை வடிவ பாவிக்கலாம். சிரட்டையை வடிவாக பாவிக்கலாம். சிரட்டையை சுரட்டி போட்டு அதுக்குள்ளே தண்ணி குடிக்க நல்லா இருக்கும். சிரட்டைக்குள்ளே பிளெயின் குடிக்க பாருங்க, நல்லா இருக்கும். நான் வந்து எங்களோட அப்பாவோட ஒர்க் சைட்டுகளுக்கு போவேன். அப்பா வந்து கண்ட்ராக்டர். ரைட். பில்டிங் இரிகேஷன் கண்ட்ராக்டர். அப்போ அவைக்கு அந்த வாடின்னு சொல்கிறது என்ன, ஒர்க் சைட்டில் இருக்கிற அந்த ஷெட் இருக்குது தானே. அப்போ அங்கே வந்து ஒர்க்கர்ஸ் தொழிலாளிகள் வந்து இருப்பினம். அவைக்கு வந்து அந்த காலத்தில் இப்படி திருவின இதுகள் இருக்குது தானே, திருப்பின இதுகளுக்கு அவையில் ஒரு தரம் ஒவ்வொரு கப் வந்து இதுதான் அவை இந்த கப் சைட்டில் வந்து முந்திய மாதிரி இப்போ மாதிரி பிளாஸ்டிக் கப்புகள் அப்படி இல்லை சைட்டில். நான் சொல்கிறது நான் சின்ன நேரம் கேட்குறேன். அப்போ அவையில் என்ன செய்யணும், இப்படி கப்பில் அவர் இதெல்லாம் நல்ல விடி வலும்பி இதுக்கு அவைக்கு ஒரு ஆளுக்கு வேறு சமையல் அவர் வந்து சமைச்சு வச்சிருப்பார், பிளேண்டி அடிச்சிருப்பார். கஞ்சி என்றால் நல்ல கஞ்சி எடுத்து போட்டு கூழ் கோடைத்து நிம்மதியாய் குரட்டை விட்டே மேதோங்கி சின்ன பாருங்க இங்கே நல்ல பால் அந்த மாதிரி இருக்கும். இது இந்த சிரட்டையை நீங்கள் என்னண்டா இது வடிவாக க்ளீன் பண்ணி போடு. இதுக்கு ஒரு தண்ணி வச்சு அடிக்க இதில் இங்கே நல்ல சாமான். இங்கே கல் அடிக்கிறதுக்குன்னு சிரட்டை நல்ல சாமான். கல்லையும் சிரட்டையில் கல் அடிக்க பாருங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். கல் வந்து ஆல்கோஹால் வகை இல்லை. கல் வந்து நல்ல ஒரு
சாமான் உடம்புக்கு நல்ல கல்லாக இருக்கணும். நல்ல கல்லண்டா குடிக்க நல்லா இருக்கும். கல்ல பன்னையால் இறக்கின கல் உடனே குடிக்கணும். நல்ல சத்தான கல்லாக இருக்கும், நல்ல சத்தாக இருக்கும். அது இப்படியான சும்மா இப்படி ஒரு சிரட்டையில் விட்டு அடிக்க அந்த மாதிரி இருக்குங்க. ரைட், சரி உறவுகளே, அது அனுபவம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்க சான்ஸ் இல்லை. இவன் நல்ல வடிவாக இருக்கான். தேங்காய் பூ ரெடி, தேங்காய் பூ ரெடி, தேங்காய் பூ ரெடி. பார்த்தீங்களா தேங்காய் பூ? தேங்காய் பூ ரெடி, இந்த தேங்காய் பூ ரெடி. ஓகே ஓகே உறவுகளே, நான் தேங்காய் பூ திருவுறதை 20 நிமிஷம் போட்டது பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி மிச்சம் கொடுத்துருங்க. அடுத்து வந்து இதில் சரியான ஒரு சட்டியை நாங்கள் தெரிவு செய்யணும். நான் இன்றைக்கு இந்த சட்டியை தெரிவு செய்கிறேன். வேறு சட்டியல் இருக்குது. ரைட், வேறு தேவைகளுக்கு வேறு சட்டியல் இருக்குது. நான் இன்றைக்கு எந்த கறிக்கு இந்த சட்டியை தெரிவு செய்கிறேன். அதே மாதிரி நிறைய ஸ்பைசஸ் இருக்குது பாருங்க. சரி, இந்தியான் சட்டி இது. சரி வாங்க, நான் என்னதுக்காண்டி அது சொன்னேன்டா, அந்த ப்ரோஸ்டேட் இதை பற்றி ஆண்கள் வந்து பொதுவாக தங்களுடைய வருத்தங்களை பற்றி கவனிக்கிறதில்லை. அவைகளுக்கு வந்து கவனிக்காம அப்படி அப்படின்னா மற்ற நண்பர்களோட ஷேர் பண்ணுறதில்ல. எனவே நீங்கள் அப்படியான பிரச்சனைகள் இருந்தால் உங்களோட ஜிபிட்ட சொல்லி நேரடியாக உங்களோட கன்சல்டனை அணுகுங்கள். அதுதான் சரியான இது. சரிதானே? இன்றைக்கு நான் செய்ய போகிறது, நான் சொன்ன மாதிரி கிழங்கு கறி. அதுக்கு இந்த டின் ஃபிஷ் ஒன்றை போட போகிறேன். டின் ஃபிஷ் வந்து இது ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு கேன் வந்து $5. மற்றது பொட்டேட்டோ இருக்குது, இதை நல்லா வாஷ் பண்ணி போடுவேன். மற்றது கருவேப்பிலை வந்து நான் கறி வேப்பிலை வந்து இன்றைக்கு இந்த மரத்தில் போடுங்கன்னா சினி மக்களே கருவேப்பிலை வேணுமெண்டா வாங்க, வீட்டை இருக்குது. சரி, இதுதான் இன்றைக்கு சமையல் துவங்க போகுது. ரைட், பாருங்க, இந்த திருவின தேங்காய் பூ இருக்குத்தானே, அதை இதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டால் பால் நல்லா வரும். அதை போட்டுட்டு தான் மிச்சம் வேலை செய்ய போகிறேன். பிரேம் செய்கிறேன். இதை இப்படி போட்டுறேன். ரைட், இப்படி போட்டு இதில் இப்படி வச்சுட்டு ரைட் லாக் பண்ணி போட்டு இதை போட்டுட்டு சரிதானே? நல்ல பால் வந்துட்டு, நல்ல கட்டி பால் வந்துட்டு எனக்கு. ரைட், இதான் இனிதான் பாவிக்க போகிறேன். இந்தியன் கறிக்கு தான் பாவிக்க போகிறேன். சரி, இப்போ நான் இந்த பொட்டேட்டோ பாருங்க, சரியான இது இருந்தது தானே. இது என்னன்னு சொல்கிறது, பீல் பண்ணுறேன்டா. அது நல்ல வடிவாக அதில் இருந்த ஊத்தையல் தோல் அகலம் இதுண்டாமல் நல்ல வடிவாக அதுக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து நல்ல வடிவாக எல்லாம் துடைச்சி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஓரளவுக்கு இது கழுவி எடுத்தாச்சு. நீ இதை கழுவி போட்டா சரி. ஓகே, இதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயில் தான் கிழங்குகள் மற்ற அது எல்லாத்தையும் போட்டு தாளிக்க போகிறோம். சரிதானே? கிழங்குகள் அதுக்குரிய மற்ற எல்லாத்தையும் போடணும். உங்களுக்கு தெரியும், மற்ற சீரகம் பெருஞ்சீரகம் மறந்துடாங்க. இந்த மிளகா வெட்டைக்குள்ள இப்படி வெட்டணும். ரைட், இப்படி இந்த லோஞ்சிடியூடு நல்லா வந்து இப்படி கத்திரிக்கோலை நீங்கள் இப்படி பிடிச்சி இப்படி வெட்டினீங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும். ரைட், வெட்டி முடிய மிளகா இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் நல்ல டேஸ்ட் ஒன்று வரும். ரைட், இந்த அரைச்ச பால் இருக்கு தானே, பாலை நல்லா வடித்து எடுத்து வச்சுருவோம். நல்லா கட்டிப்பால் எடுத்து வச்சுருங்க. நல்ல பால், நல்ல எல்லாம் ஒரே பால் தான். கட்டிப்பால் சின்ன பால் இல்லை, எல்லா பாலும் ரெடியாக இருக்குதான். பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதுக்குள்ளே எங்களுடைய ஒவ்வொரு சாமான்களையும் போடப்படும். கருவேப்பிலை நல்லா போடலாம். எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்ற பொறுத்து கருவேப்பிலை நல்ல சாமான். என்னென்றால் கருவேப்பிலை வந்து விட்டமின் பி இருக்கபடியே அது நல்ல சாமான். ரைட், ஒரு பிரச்சனையும் கொடுக்காது, நல்ல சாமான். கருவேப்பிலையை நல்லா போடுங்கோ. கருவேப்பிலை நல்லா போடுங்கோ. இதுகள் வந்து வெங்காயம் இந்த மாதிரி போட்டிக்கிறேன். இங்கே பாருங்க, பச்சை மிளகாய், கிழங்கு ஓரளவுக்கு நல்லா பெருசாக வெட்டினா நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் கிழங்கு. ரைட், மற்றது வெங்காயம் இதுகளெல்லாம் நல்லா அளவாக வெட்டுங்கோ. பெருசாக வெட்டினா நல்லா இருக்கும். இதுக்கும் இப்படி வெட்டினா நல்லா இருக்கும். ஓரளவுக்கு இப்படி வச்சுன்னா கிரன்ச்சியாக இருக்கும்.
சாப்பிடக்கு நல்லா இருக்கும். எல்லாம் போடுறோம், வெட்டின எல்லாத்தையும் போடுறோம். சில பேர் கேட்பீங்களா எந்த ஆர்டரில் போடுறேன், அது ஒவ்வொரு தடவை நீங்கள் பயங்கர எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறீங்களா எந்த ஆர்டரில் போடுறேன்ட்டு. பெருசாக அந்த ஆர்டரை பற்றி கணக்கை பொறி பண்ணாதீங்க, இதை முதல் போடுற இதை போண்டு. ஆனால் கிழங்கு இதில் போடுக்க கிழங்கு அவிய நேரம் எடுக்கிற சாமான். கிழங்கு முதல் நாம் போடுறோம்னா என்னடா எல்லாம் அவிய மற்றதுகளும் ரெடியாக இருப்பேன், ரைட். அதே நேரத்தில் கருவேப்பிலை எவ்வளோ போடுறீங்களோ அதில் பிரச்சனை இல்லை, ரைட். கருவேப்பிலை கழுவி எடுத்து போட்டு நல்லா கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலையில் விட்டமின் பி இருக்குது. கருவேப்பிலை ஒரு உடம்புக்கு தீங்கி விளைவிக்காத சாமான், டேஸ்ட்டையும் மாற்றாது, அப்படி இப்படி பெருசாக குழப்படி கொடுக்குற சாமான் இல்லை. கருவேப்பிலை போடுறதால உடம்புக்கு நல்ல விட்டமின் பி சேருது. மற்றது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அது கருவேப்பிலை. ஆல்ரைட். நல்லா அவியட்டும், நல்லா அவியட்டும் எல்லாம், ரைட். கொஞ்சம் நேரம் எடுக்கும் அவிய, என்னடா கிழங்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் தானே. எல்லாம் சேர்ந்து நல்லா அவியட்டும். இதே நேரத்தில் நான் உப்பையும் போட போகிறேன் இப்போ, ரைட். உப்பு போடுறது நல்லா, உப்பு போட்டால் நல்லா சேர்ந்து பெறுவார். உப்பு அளவான உப்பு போட்டுக்கொள்ளுங்க. சில பேருக்கு உப்பு போட பயம், அதை கூடி போடுமோ குறைஞ்சி போயுமாண்டு. அது ஓரளவுக்கு பரீட்சாத்தமான ஒன்று தெரியும் எந்த அளவுக்கு உப்பு போடணும், ரைட். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை உப்பு போடுறது, ரைட். இப்போ நான் மூடி விட போகிறேன் நல்லா அவியட்டுமான்னு சொல்லி. மறந்துடாங்கோ ரூல் நம்பர் 1. இதெல்லாம் வேகி கொண்டு நிற்கிற நேரத்தில் நாங்கள் எங்கள்கிட்ட இந்த கிளீனிங் வேலையை துவங்கிடுவோம். பாவிச்ச சாமான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்தந்த இடத்த வைக்கிற வேலைக்கு துவங்கிடுவானோம். அது ஒரு முக்கியமான பகுதி. இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கறி பவுடர் கொஞ்சம் போடுறேன். கறி பவுடர் இது பொதுவாக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வாங்கக்கூடிய இருக்கும். கணக்க போடாதோ அளவாக போட்டுட்டு கறி பவுடர். ஓகே, இனி நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்குரிய அந்த வாசனை திரவியங்களை போட போகிறேன். வாசனை திரவியங்கள் சேர்க்கிறது தானே. இப்போ இந்த நிலையில் வந்து இந்த கறி இப்படி இருக்கும், ரைட். இந்த மாதிரி இருக்கும், ரைட். எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த வாசனை திரவியங்களை ஒவ்வொன்று ஆட் பண்ண போகிறேன். ஒரு கொஞ்சம் தான் போட போகிறேன். இதில் வெந்தயம், சீரகம் அப்படியான சாமான்கள் இருக்குது தானே. இதில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்ல தேவையில்லை. ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் இது இந்த கபடுக்கு அது நிறைய கிடக்குது. ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் ஒரு கை கணக்குக்கு போடுறேன், ரைட். ஓகே, இவ்வளோ ஒவ்வொன்றா போடுவேன். நான் டைமை நான் வேஸ்டாக விரும்பல. இப்படி ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் போடுவேன், சரி. இந்த வெந்தயம், பெருஞ்சீரகம் எல்லாம் கொஞ்சம் போடுவோமா. ஓகே, சொல்லி வேலையில் நல்ல டேஸ்ட்டாக வருது. எனக்கு பார்க்கவே தெரியுது இது ஒரு சிரமமான ஒரு கறியாக வந்து ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு இந்த இடைநிலையில் என்ன மாதிரி இருக்குன்ற காட்டுறேன் பாருங்க, ரைட். எல்லாம் நல்ல கூடா வந்து ஒன்று இருக்கு. ஓகே, இதை திரும்ப இன்னும் நல்லா மூடி விடுவோம், அவியட்டும். இந்த நிலையில் இந்த கிழங்கு நல்லா அவிஞ்சிருக்கணும். நல்லா கிரஞ்சியாக நல்ல உப்பெல்லாம் காணும். அவியட்டும் வேணும் கொஞ்சம் நேரம். இனி பிறகு பால் மட்டும்தான் இனி கூட இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உப்பு போட்டு நான் உப்பு நல்லா இருக்குது. டின்ஃபிஷை வந்து இறக்குறது கொஞ்சம் நேரத்துக்கு முதல் போடுவோம். ஏன்னா அது டின்ஃபிஷ் வந்து ஆல்ரெடி பதப்படுத்தப்பட்டிருக்குது. அந்தபடியாக ஃபிஷ் மாதிரி கணக்கு அவிய தேவையில்லை. பியாமல் வர்றதுக்காண்டி கொஞ்சம் கடைசி நேரத்தில் போடுவோம். இந்த நேரத்தில் நான் வடித்த பாலை இதுக்குள்ள ஊத்துறேன், ரைட். பால் சொல்லி வேலையில் நல்ல உடன் தயாரித்த பால். இப்போ கறியானது
இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கும். சரிதானே? சொல்லி வேலையில் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது ரைட், என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமெண்டு. மேலே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நான் வாயில் வச்சு பார்த்தேன். நான் கறி சொல்லி வேலையில் நிச்சயமாக இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட விருந்தினர் தே வில் என்ஜாய் ரியலி ரைட். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இனி நான் இதுக்கு ஃபிஷ் போட போகிறேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகே உறவுகளா, ஓரளவுக்கு கறி ரெடி ஆகிட்டுது. இனிதான் இதுக்கு இந்த ஃபிஷ்ஷை போட போகிறேன். ஃபிஷ்ஷை வந்து ஃபிஷ்ஷுக்கு தண்ணியை விட ஆரம்பிங்கோ. தனியை ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து இந்த பாருங்க ஒரு 4 ஃபிஷ் போட போகிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேருக்கு 2 அல்லது 3 பேருக்கு தான் இந்த கறி. ஓகே, அப்போ ஒரு 4 துண்டு ஃபிஷ்ஷை போடுவோம். ஆல்ரைட், அந்த ஃபிஷ் நல்லா அவியக்கூடிய மாதிரி உள்ளுக்கு தாட்டு விடுவோம். கடக்கா குண்டி போட்டு தாட்ட விடுவோம். சரிதானே? பார்க்குறேன் எனக்கு சொல்லக்கூடாத செம்மணி புதகுழி தான் ஞாபகம் வருது. ஓகே, தாட்டு விடுவோம். சரிதானே? இப்போ நல்லா ஃபிஷ் நல்லா உள்ளுக்கு இருந்து அவிஞ்சு நல்லா சேர்ந்து நல்ல ஒரு இதாக வரும். ஓகே, இப்போ ஃப்ளேம் வந்து நல்ல லோவராக இருக்கணும். இந்த நேரத்தில் இனியிலேருந்து லோவராக விட்டுடுவோம்.
ஓகே, நாங்கள் எப்போ மைக் நின்று வரையில பார்ப்போம். பரவாயில்ல. புட்டுக்கு தண்ணி வைக்கக்குள்ள கணக்கு தண்ணி வைக்கக்கூட எங்களுக்கு தேவை ஸ்டீம் தான், தண்ணி இல்லை, ஸ்டீம் தான் தேவை. ஸ்டீம் வந்துட்டுது. அப்போ நீ நாங்கள் தேங்காய் பூ சில்லு எல்லாம் ரெடி. புட்டு கூடலுக்கு தேங்காய் பூவை போல என்ற மாதிரி. அப்போ பேஸ்லையும் கொஞ்சம் தேங்காய் பூவை போடுவோம், நல்லா இருக்கும். பேஸுக்கு ஒரு தேங்காய் பூ. பிறகு பாருங்க, இங்கே மிஷினில் அடித்த தேங்காய் பூ என்ன மாதிரி வந்துருக்கொண்டு பாருங்க, இன்னும் சாஃப்டாக இருக்குங்க. புட்டுக்கு குழைச்சமா மிஷினில் ஒரு 2 மினிட்ஸில் விஷயம் முடிஞ்சுது. என்ன நான் இதை எடுத்து இதுக்குள்ளே போடுறேன். ரைட், புட்டு கை களவான புட்டை போடுறேன். புட்டை போட்டுட்டு ரைட், புட்டை போட்டுட்டு திரும்ப அதுக்கு தேங்காய் பூ அடுத்த லேயர், ஒரு லேயர் பை லேயராக போடுறோம். இது குழல் புட்டுன்னு சொல்கிறது. ரைட், குழல் புட்டுக்கு லேயர் பை லேயராக போட்டுட்டு திரும்ப இன்னும் ஒரு அடுத்த லேயருக்கு தேங்காய் பூவை போட்டுட்டு, இந்த தேங்காய் பூ கடை நான் முதல் கடை இருக்குது. அந்த கடையில் அவள் இன்றைக்கு அந்த சைவ முறைப்படி தேங்காய் உடைச்சி தானே கல்யாணம் கட்டுறதுக்கு செய்கிறது. அது மாதிரி இன்றைக்கு தேங்காய் உடைச்சி துவங்கி இருந்த இந்த சமையலை அது வெற்றிகரமாக நல்லா முடிஞ்சிருக்கு. அந்த தங்கச்சிக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜா ஸ்டோர்ஸ் இருக்குது, ராஜா ஸ்டோர்ஸ் சிட்னியில். ராஜா ஸ்டோர்ஸில் போய் அந்த பெண்டலில் இருக்குது, அதில் வாங்குங்கோ. நல்லா உடைச்சி தேங்காய் பூ தருவா. தேங்காய் திருவுறதான் வேலை, வீட்டை ஒன்று அவ்வளோதான் வேலை. ரைட், அழகான புட்டு ஒன்று வரப்போகுது. நன்றி உறவுகளே, பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. புட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். இதுக்குள்ள அப்புறம் ஸ்டீம் தள்ளுவார். பட்டாளத்துக்கு புட்டை வைக்கிற மாதிரி எப்படி நல்ல ஒரு புட்டு வந்துட்டுது, ஒரு குழல் புட்டு. சரி, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த புட்டை நான் இறக்கின அப்புறம் ஒரு படத்தை விட காட்டணும். புட்டு இறக்கின அப்புறம் அதோட முடிச்சு கொள்வோம். சரி, ஓகே, தேங்க்யூ. நான் இப்படி இடக்கிட்ட வந்து நிப்பாடுறேன். இடையில நான் நினைக்கிறேன் இந்த மைக் வேலை செய்யல வரையிலே பாருங்க.